செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் கிறிஸ்தவர்கள் இன்றைய நத்தார் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியஸ் தேவாலயத்தில் நேற்றிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. ராகம தேவத தேசிய பெசிலிகா தேவாலயத்திலும் நேற்றிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. முன்னாள் பேராயர் பேரருட் திரு ஒஸ்வல் கோமிங் சாண்டகை தலைமையில் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. புனித செபஸ்டியன் பேராலயத்தில் மன்னராயர் கலாநிதி ராயப்பு ஜோசப் பாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் பெருந்திரளான விசுவாசிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு நகரின் புனித மரியாள் இணை பேராலயத்தில் விசேட நத்தார் ஆராதனை இன்று காலை நடைபெற்றது. மட்டக்களப்பு புளியந்தீவு பங்கு தந்தை வணக்கத்துக்குரிய எஸ் ரத்னகுமார் அடிகளார் தலைமையில் இந்த விசேட ஆராதனை நடைபெற்றது. விசேட ஆராதனையுடன் இனங்களுக்கிடையில் நல்லுறவு, நிலையான சமாதான சூழல் நிலைத்திருக்க வேண்டியும் விசேட பிரார்த்தனைகள் நடைபெற்றன. திருகோணமலை மாவட்டத்திலும் நத்தார் பண்டிகை மிகவும் கோலாகலமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழும் மூதூர், நிலாவளி, திருகோணமலை, பாலையூற்று, அன்புவழிப்புறம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கல்முனை பகுதியில் நத்தார் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கல்முனை கிறிஸ்தவ இல்ல மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இந்நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புத்தளம் கட்டைக்காடு புனித சவேரியார் பேராலயத்தில் விசேட நத்தார் ஆராதனை இன்று காலை இடம்பெற்றது. இதில் பெருந்திரளான விசுவாசிகள் கலந்து கொண்டனர். இதேவேளை மலேகத்தின் நுவரெலியா, கண்டி, மாத்தளை பிரதான நகரங்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசங்களிலும் இன்றைய தினம் நத்தார் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நீண்டகால போரினால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களை ஆற்றுப்படுத்தி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மன்றம் குறிப்பிடுகின்றது. நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஆகையால் சமாதானத்தையும் ஒப்புரவையும் கட்டி எழுப்புவதற்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ள நத்தார் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களை மீளக்குடியமற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார ரீதியிலும் ஏனைய விடயங்களினாலும் துன்பப்படும் மக்களை அதிலிருந்து மீட்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அனைவருக்கும் ஆசீர்வாதமான நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் மீண்டும் ஏற்றப்பட்ட அன்பெனும் தீபத்தை கொண்டு சமூகத்தின் எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்பதே இந்த நல்லெண்ண காலப்பகுதியில் கிறிஸ்தவர்களின் பிரார்த்தனையாக அமையும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது நத்தார் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்பும் ஈகையும் நிறைந்த நத்தார் பண்டிகை காலப்பகுதியில் மக்களை பிளவுபடுத்துகின்ற தடைகளை உடைத்தெறிய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருடனும் நத்தார் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதுடன் இலங்கை வாழ் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், நல்லெண்ணம் நிறைந்த ஒரு நத்தாருக்காக ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சகவாழ்வு மற்றும் சம உரிமை என்பவற்றுக்கு உதாரணமாக விளங்கும் இயேசுநாதரின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் புனித நத்தார் தினத்தை முன்னிட்டு இலங்கை மற்றும் உலக வாழ் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் டி.எம். ஷாரட்ன தெரிவிக்கிறார். இன்றைய நத்தார் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே பிரதமர் இதனை கூறியுள்ளார். இந்த தருணத்தில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஏராளம் உள்ளதாகவும் அந்த சவால்களை அபிமானத்துடன் வெற்றி கொள்ள வேண்டுமாயின் தங்கள் சக்தியையும் அர்ப்பணிப்பையும் தேசத்துக்காக வழங்கும் விசேட பொறுப்பு இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்களுக்கு உள்ளதாகவும் பிரதமர் டி.எம். ஷாரட்ன குறிப்பிட்டுள்ளார்.
இன மத குல வேறுபாடுகள் மற்றும் அரசியல் வேறுபாடுகள் நம் மத்தியில் எந்த அளவுக்கு இருப்பினும் அவை அனைத்தையும் புறந்தள்ளி அனைவரையும் சமமாக கருதுகின்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணிக்க முடியுமாயின் அதுவே இயேசுநாதரின் பிறப்பை கொண்டாடும் உன்னத உபகாரமாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார். எத்தகைய தராதரம் உடையவராயினும் எத்தகைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டிருப்பினும் பூமியில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் விளக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள நத்தார் தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பேராயர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை ராவதாவத சிறுவர் இல்லத்திற்கு இன்று விஜயம் செய்தார். பேராயர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை ராவதாவத சிறுவர் இல்லத்தில் உள்ள சிறார்களுக்கு நத்தார் பரிசுகளை எடுத்து சென்றுள்ளார். நத்தாரை முன்னிட்டு அங்கிருந்த சிறார்களுக்கு அவர் ஆசீர்வாதம் வழங்கினார். இலங்கைக்கான இந்திய விவசாயிகர் அசோக் கே காந்தாவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். තලුස්සවේ අර්ථය ඇවිල්ලා මනුෂ්‍යයාගේ ජීවිතයට දෙවියන් වහන්සේ மத்தியில் மனிதராக இறைவன் அவதரித்தமை மனித வாழ்க்கைக்கு இறைவன் செய்த அளப்பரிய உதவி என்பதையே நத்தார் பண்டிகை குறிக்கிறது. மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம் பற்றி இதன் மூலம் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் எந்த ஒரு மதத்தை பின்பற்றினாலும் எந்த இனமாகவோ மொழியாகவோ இருந்தாலும் இறைவனின் பிள்ளைகளாகவே நாம் அனைவரும் பிறந்துள்ளோம். இதனால் எமக்குள்ள மதத்தினை பேணி பாதுகாக்க வேண்டும். பிறக்க உள்ள குழந்தை முதல் மரணத்தை எதிர்நோக்கியுள்ள வயோதிபர் வரை அனைவர் மீதும் அன்பு செலுத்தவும் மதிப்பளிக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். நத்தார் செய்தியாக இதனை எம்மால் கூற முடியும். இறை ஆசீர்வாதத்துடனான அதிர்ஷ்டம் மிகுந்த நத்தார் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நத்தார் மகிமை விசேட தொகுப்பு அடுத்து. சுனாமியின் கசப்பான ஞாபகங்களின்படி பாதுகாக்கப்பட்ட எதிர்காலத்திற்கு மக்களை அணிதிரட்டும் தேசிய பாதுகாப்பு தினம் நாளை அனுஷ்டிக்கப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடியில் நடைபெறும் தேசிய வைபவத்திற்கு இணைவாக 2 நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டு அனர்த்தங்களில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலை 9:25 முதல் 9:27 வரை சுனாமியாலும் பல்வேறு அனர்த்தங்களினாலும் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறும் வகையில் 2 நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கப்படும். அவ்வாறு அனுஷ்டிக்குமாறு நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவ்வாறு உயிரிழந்தவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இழந்த உயிர்களை தவிர ஏனைய அனைத்தையும் பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு வைபவங்கள் இடம்பெற உள்ளன. මේ ජනතාව සිහිපත් කිරීම සඳහා අවස්ථා ගණනාවක් උත්සව ගණනාවක් පැවැත්වෙන බව සඳහන් කරන්න කැමැතියි. உயர்தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இம்முறை உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்காக நிபுணத்துவ குழு வழங்கிய திட்டத்தின் கீழ் Z-ஸ்கோர் மட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 லட்சம் மாணவர்களின் பரீட்சை முடிவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர் எதிர்சிங்க தெரிவித்தார். உத்தியோகபூர்வ முடிவுகள் அடங்கிய இருவட்டுக்களை குறித்த சேவைகளை வழங்கும் தொலைபேசி கம்பெனிகளுக்கு இன்று மாலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இணையதளத்திற்கு வழங்கப்பட்டதன் பின்னர் சகல பாடசாலைகளுக்கும் முடிவுகள் தபால் மூலம் விநியோகிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்குண்டு மத்துரட்ட பகுதியில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்தனர். மத்துரட்ட ஒகந்தவேல பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் தந்தையும் சிறு பிள்ளையும் இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர். வீட்டுக்கு சமீபமாக விலங்குகளுக்கான பொறியாக சட்டவிரோத மின்சார கம்பிகள் இறந்த தந்தையினால் பொருத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மின்சார கம்பிகளில் சிக்குண்டே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் அறிவுறுத்தலின்றி சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என மின்சக்தி அமைச்சு பல சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு இருக்கும்போது வீடுகளுக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது உட்பட விலங்குகளுக்கான பொறியாகவும் சிலர் மின்சார கம்பியை பொருத்துகின்றனர். இது ஒரு பயங்கரமான நிலை என மீண்டும் வலியுறுத்தியுள்ள மின்சக்தி அமைச்சு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பயன்பாட்டுக்கு உதவாத 1 லட்சம் கிலோகிராமிற்கும் மேற்பட்ட கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் தம்புள்ளையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் சந்தைக்கு விடும் பொருட்களை சோதனையிடுவதற்கு நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. தம்புள்ளை பகுதியில் இன்றைய தினம் பல்வேறு சோதனைகள் இடம்பெற்றன.
தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தை அண்டியதாக உள்ள களஞ்சியங்களை சோதனையிட்ட போது பயன்பாட்டுக்கு உதவாத 1,00,000 கிலோகிராமிற்கும் மேற்பட்ட கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் கைப்பற்றப்பட்டதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவிக்கிறது. 3 களஞ்சியங்களில் இருந்த கிழங்குகள் முற்றாக அழுங்கியிருந்தன. இவ்வாறு பழுதடைந்த கிழங்கு மற்றும் வெங்காயத்தை சந்தைக்கு விட வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுத்திருந்த போது அவை கைப்பற்றப்பட்டன. 2 களஞ்சியங்கள் சீல் வைக்கப்பட்டதாக மாத்தளை மாவட்ட முற்றுகை பிரிவு தெரிவிக்கிறது. 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முற்றுகைகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவிக்கிறது. விற்பனைக்கு தயார் நிலையில் பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு தொகை உணவுப் பொருட்கள் மாத்தளையில் கைப்பற்றப்பட்டன. பண்டிகை காலத்தில் நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உணவுப் பொருட்களை பரிசோதிக்கும் விசேட நடவடிக்கைகள் நாடு முழுவதும் இடம்பெற்று வருகின்றன. மாத்தளை மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு தொகை உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அரிசி, குளிர்பானங்கள் உட்பட மேலும் பல உணவுப் பொருட்கள் இவற்றில் அடங்கியுள்ளன. இவற்றுடன் பல சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மாத்தளை நீதிமன்றில் எதிர்வரும் 5ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் AJM சமந்த தெரிவித்தார். அரசியலின் நுணுக்கங்களை உணர்த்தி எவ்வாறான முறையில் அதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்னாள் அமைச்சர் ACS ஹமீட் தனக்கு சொல்லித் தந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ACS ஹமீடிடமிருந்து நான் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டேன். அரசியலை படித்துக் கொண்டேன். திட்டமிட்ட விதத்தில் செயற்படுவது எவ்வாறு என்பதையும் கற்றுக்கொண்டேன். அதிகாரத்தை பெறுவதற்கு குறுகிய வழிகள் இல்லை, நேரான வழிகள் இல்லை. அதிகாரத்தை பெறுவதற்கான பாதையை அமைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். அந்த காலப்பகுதியில் திட்டமிட்ட விதத்தில் நான் செயற்பட வேண்டும். நான் ஐக்கிய தேசிய கட்சியை அதிகாரத்திற்கு எடுத்து செல்லும் போது அதனை மறந்துவிடவில்லை. சிலர் நினைக்கலாம் ஆட்சி அதிகாரம் என்பது இலக்குவாக கிடைக்கும் ஒன்றென்று. அது அவ்வாறில்லை. அத்துடன் என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வர மறைந்த அமைச்சர் ஹமீட் உதவி செய்தார். முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான ACS ஹமீடின் 12வது ஞாபகார்த்த வைபவம் நேற்று பிரதமர் DM ஜாரட்ன தலைமையில் கண்டி கட்டுக்கஸ்தோட்டையில் இடம்பெற்றது. வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் மற்றும் சஜித் அணியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக பிரதமர் DM ஜாரட்னவும் இங்கு கருத்து வெளியிட்டார். இப்போது பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், பிரதி தலைவர் இருக்கிறார், தவிசாளர் இருக்கிறார். ஏனையவர்களை பற்றி கூற வேண்டியதில்லை. அத்தோடு எமது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கின்றார். நான் ஒன்றை எனது ஊடக சகோதரர்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு புகைப்படத்தை எடுத்து பத்திரிகையில் பிரசுரியுங்கள். எதிர்க்கட்சி தலைவர், பிரதி தலைவர், தவிசாளர் உட்பட அனைவரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுங்கள். ஆனால் நானும் ஒரு பக்கத்தில் இருந்தேன் பாருங்கள். மறைந்த ACS ஹமீட் தொடர்பாக நினைவு கூறும் போது எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இல்லாவிட்டால் இவ்வாறு ஒரே மேடையில் அமர்ந்திருப்பார்களா? இந்த ஞாபகார்த்த வைபவத்தில் இவர்கள் அனைவரும் கலந்து கொள்வதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். අපිට කොච්චර සන්තෝෂයක් රටු ආඩම්බරයක්ද මේ අනුස්මරණ උත්සවයට එතුමන්ලත් ඒ සියලු දෙනාම එක විදියට සහභාගී වෙලා මේ විදියට එතුමා අනුස්මරණ කරන්න පැමිණීම ගැන. பேராசிரியர் கும்புருகாமுவே, வஜிர தேரர் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். பாணந்துறை கேத்துமத்தி மகளிர் வைத்தியசாலையின் புதிய வார்டு தொகுதி திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புதிய வார்டு தொகுதி அவசர சிகிச்சை பிரிவு உட்பட நவீன வசதிகள் கொண்டதாக இவ்வைத்தியசாலை அமைந்துள்ளது. மேல் மாகாண சபை இதற்கென 200 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு திருமதி ராஜபக்ச அன்பளிப்புகளை வழங்கினார். கடந்த 30 வருடங்களாக இளைஞர் யுவதிகள் அழிவதற்கான திட்டங்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் தீட்டினார்கள் என்றும் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை எவருக்கும் வரவில்லை என்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்நிலைமையை மாற்றியமைத்ததாக மாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். மட்டக்களப்பு இலங்கை ஷோட்டோகான் கராட்டே சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய மட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பிரகாசித்தவர்களையும் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை ஷோட்டோகான் கராட்டே சங்கத்தின் தலைவர் கே பாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவகீதா பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து சர்வதேச ரீதியில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவோருக்கான விருது அறிமுகம் செய்யப்பட்டது. சர்வதேச ரீதியான போட்டிகளில் வெற்றியீட்டிய 4 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கொழும்பு செட்டியார் தெரு அருள்மிகு ஸ்ரீமத் உக்ரவீர மகாகாளியம்மன் தேவஸ்தானத்தின் மகரஜோதி பெருவிழா இடம்பெற்றது. கொழும்பு செட்டியார் தெரு அருள்மிகு ஸ்ரீமத் உக்ரவீர மகாகாளியம்மன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சபரி கிரிவாசன் யாத்திரை குழு நடத்தும் மகரஜோதி பெருவிழா பிரம்மஸ்ரீ எஸ் சதீசன் குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. இன்று காலை மூல நட்சத்திரமும் பிரதமை நிதியும் மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ ஐயப்ப சுவாமி விசேட மகா அபிஷேகமும் அலங்கார பூஜை, பஜனை, அன்னதானம் என்பன தேவஸ்தானத்தில் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு விசேட வசந்த மண்டப பூஜையும் உள்வீதி உலாவும் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படும். நாளை ஸ்ரீ நாகராஜ பூஜையும், செவ்வாய்க்கிழமை ஸ்ரீமத் உக்ரவீர மகா காளியம்மன் மஞ்சமாதா பூஜையும், புதன்கிழமை லட்சணா மாச்சனை புஷ்பாபிஷேகம் போன்ற பூஜைகள் எதிர்வரும் சனிக்கிழமை வரை நடைபெறும். இப்பூஜைகள் மாணிக்கம் குருசாமி, ஆனா கதிரவேட் பிள்ளை ஆகியோர் தலைமையில் நடைபெறும். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் திவிநகோ திட்டத்தின் கீழ் கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக பிரிவில் உள்ள விவசாயிகளுக்கு உப உணவு பயிற்சிகளுக்கான உள்ளீடுகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பான வைபவம் நாவலடி பகுதியில் கல்குடா தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் SA ரஃபீல் தலைமையில் இடம்பெற்றது. சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பின்தங்கிய பகுதி பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சம்மாந்துறை அல் அஸ்மான் வித்யாலயத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் சவுதி அரேபிய தூதரக பொதுசன தொடர்பு அதிகாரி ALM மாஹிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.